வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நஸ்ரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட நீங்கள் அனைவரும் சமாதானத்தோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆனால் என்னிடம் யாரும் நேராக பேச முடியாது. இல்லை பிரதர், அப்படியெல்லாம் இல்லை, என் நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இப்படியெல்லாம் நீங்கள் என்னை வாழ்த்த மாட்டீங்க, நீங்கள் சொன்ன காரியத்திற்கு எதிர்முறையாக தான் என் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது மைண்ட் வாய்ஸ், உங்களுடைய அழுகுரல் எனக்கு கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்தான் என்று சொல்லுவேன். ஏனென்று கேட்டால், ஏன் அதை சந்தர்ப்பம் என்று சொல்றேன்னு கேட்டால், இட்ஸ் an opportunity to learn each other's grief. It's opportunity to understand each other's grief. இது எல்லாமே ஒரு தருணம் தான். இப்போ அது ஏன் முக்கியம்னு முக்கியம்னு நான் சொல்லுவேன் என்றால், பிறருடைய சுக துக்கத்தை அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை நீங்கள் தேட வேண்டும். ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் சொல்றதை கவனமா கேளுங்க. நிறைய காலங்களில் நான் கடந்து போன பாதை தான் எனக்கு மிக மிக கடினமான பாதை. அடியனை போல இந்த உலகத்தில் ஒருவரும் கஷ்டப்படுவதில்லை, அடியனை போல இந்த உலகத்தில் ஒருவரும் நொறுக்கப்படுவதில்லை என்று சொல்லியெல்லாம் நான் இப்படியாக ஒரு என்ன சொல்றது சுய பச்சாதாபம் தானே, செல்ஃப் சிம்பத்தி. அப்படி செல்ஃப் சிம்பத்திக்குள்ள நான் கடந்து போன நாட்கள் ஏராளம் உண்டு. அப்போ சில நண்பர்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறப்போ அவர்களுடைய, நான் யாரோட பர்சனல் ஸ்பேஸ் கூட அவ்வளோ சீக்கிரமாக நான் நுழைவதில்லை, அது என்னுடைய பழக்கமும் கிடையாது. அதே போல பிறரிடம் போய் என்னுடைய பர்சனல் லைஃப் குறித்து அதிகமாக, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அதிகமாக நான் பேசுவதும் இல்லை. தேவனோடு கூட நான் கலந்து பேசுவேன், எல்லாற்றையும் திறந்து ஊற்றி விடுவேன். தேவனிடம் மட்டும்தான் இந்த உறவை நான் வைத்திருக்கிறேன். ஆனால் அதை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பிறரோட பர்சனல் ஸ்பேஸில் என்ட்ராக மாட்டேன். ஆனால் அவங்க பர்சனல் லைஃபை குறித்து அவர்கள் பேச ஆரம்பித்த மாத்திரத்திலே இதெல்லாம் ஏன் நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் உணர்த்தினார், மனிதர்களை நீ வந்து அவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்கவில்லை என்றால் உனக்கு எப்படி தெரியும் அவர்களுடைய கஷ்டம்? நீ எப்படி அறிந்து கொள்வாய்? அவர்களுக்காக எப்படி ஜெபிப்பாய்? அவர்களுக்கு எப்படி நீ ஆறுதலும் தேறுதலுமா இருப்பாய்? நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், உம்முடைய வாயாகும் விரலாகும் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. வாயாக ஆண்டவர் என்னை உயர்த்தி விட்டார். எப்படியாக இவ்வளவு பிரசங்கங்களை பண்ணுகிறோம் என்று எனக்கே தெரியாது. பல காரியங்களை ஆண்டவர் இந்த சேனல்ல செய்து கொண்டு வருகிறார். ஆனால் விரல் என்றால் ஆண்டவருடைய சார்பில் நின்று பிறருக்காக ஜெபிப்பதும், பிசாசுகளை விரட்டுவதும், பிறருக்கு சுகத்துக்காக ஜெபிப்பதும், இப்படிப்பட்ட காரியங்களில் உன்ன ஆண்டவர் என்னை பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அது என்னுடைய தாளந்தில்லை. ஆனால் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கிறப்போ ஆண்டவராகி தேவன் அந்த மன்றாட்டுகள் எல்லாம் கேட்டு எனக்கு கிருபையாக இறங்கி சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார், ஆறுதலை தேறுதலை எல்லாம் தந்திருக்கிறார். ஆனால் பிறருக்கு ஜெபிக்கக்கூடிய தாளந்து உன்னை எனக்கு தரல. ஆனால் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். பிறரிடம் அறிவிக்க மாட்டேன், உங்களுக்காக நான் ஜெபிச்சேன், இன்னும் வயிறு வலி இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டேன். அவங்க ஏதாவது கஷ்டம்னு சொன்னால் நான் உட்காந்து சின்சியராக மன்றாடி ஜெபிப்பேன். அதோடைய ரிசல்ட்ஸை, இப்போ அதோட ரிசல்ட்ஸ், எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வருது இல்லைங்களா, அதோட பாஸா ஃபெயிலான்றது நான் கேட்டுப்பேன். அவங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நற்செய்தியை நான் மனதிலே வைத்துக் கொள்வேன். நான் ஜெபித்தேன் என்று சொல்லவே மாட்டேன். சரி, இதெல்லாம் எதற்கு சொல்றேன் என்றால், அவங்க பர்சனல் லைஃபை குறித்து அதிகமாக தனிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறப்போ, அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கேட்குறப்போ ஒரு பக்கம் என்னை உலுக்கினது. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் கூட மனிதர்களுக்கு வருமா? ஏன்னா வேதாகமத்தில் வாசித்திருக்கிறேன், எவ்வளவோ கஷ்டங்களை தேவ மனிதர்கள் பெற்று கடந்து போயிருக்கிறாங்க. நான் பேசிக்கொண்டிருப்பது தேவ மனிதர்களே, அதாவது தேவனுக்குள்ள, கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களும் மனுஷிகளும் சொல்லக்கூடிய சாட்சிகள். மற்றவங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் கேட்கவும் மாட்டேன். ஏன்னு கேட்டால், நீ பண்ற அநியாயத்தை முதல்ல போய் நீ திருத்திக்கொள், உன்னுடைய பாவத்தை சரி செய்து கொள்வாயானால் உன்னுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாம் விலகி போகும். எல்லா விதமான வியாதிகளுக்கும் உனக்கு சுகம் கிடைக்கும். அது சிம்பிள் பிரின்சிபல்.
அவர்களை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் கர்த்தருடைய பாதையில நடந்தவங்க, நீதியின் பாதையில நடந்தவங்க, நீதிமான்களா இருக்கிறவங்க இவ்வளவு கஷ்டங்களுக்குள் கடந்து போகலாமா அப்படின்ற அந்த கேள்வி எனக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு பதில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, many are the afflictions of the righteous, இல்லைங்களா? சங்கீதத்துல எழுதியிருக்கு, நீதிமான்களுடைய துன்பம் அநேகம் என்று சொல்லி. அதை நான் எனக்கு மட்டும்தான் பொருந்தும்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தது மிக மிக தவறு. எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா நீதிமான்களுக்கும் பொருந்தும். யாரெல்லாம் நீதிமான்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து தெரிந்து முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு கூட ஒப்புரவாகி ஒவ்வொரு நாளிலும் இந்த பிரின்சிபலின் படி நடக்கிறாங்க பார்ப்பீர்களானால், ஏதோ ஒரு வருஷத்துல பண்ணினது நீங்க சொல்லிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச 2 வயசானவங்க இருக்காங்க. அவங்க கத்தோலிக்கத்துல தான் இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் ரட்சிக்கப்பட்டமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும். அவங்க கண்டிப்பாக கர்த்தருக்குள்ள இல்லை. அதை அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. தினமும் பார்ப்பீர்களானால் போய் உடனே ஒரு தண்ணி தொட்டியோ இல்லை ஒரு நீரண்டையிலையோ போய் நீங்க முழு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்ல வரல. ஆனா யூ ஹாவ் டு பி பேப்டைஸ்ட் இன் யுவர் ஸ்பிரிட், இல்லைங்களா? உங்களுடைய ஆவியில நீங்க ஒவ்வொரு நாளிலும் ஞானஸ்தானத்துக்குள் பிறந்து வர வேண்டும். ஞானஸ்தானத்துக்குள் நீங்க கடந்து போக வேண்டும். அதை குறித்து சொல்லுகிறேன். அவர்கள் தான் நீதிமான்கள். நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்களா? அந்த பட்டியலில் நீங்கள் வருவீர்களானால் உங்களுக்கும் துன்பம் அநேகமா இருக்கும். ஆனால் கர்த்தர் அவைகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறார். கர்த்தர் அவைகளை எல்லாம் விசாரிக்கிறார். அவைகளை குறித்து அவர் கவனமாக நோக்கி பார்த்து கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி உங்களை என்னையும் நடத்தி செல்லுகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். மறந்து விடாதுங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த சாட்சிகள் எல்லாம் கேட்கிறப்போ எனக்கு மனசு ரொம்ப அப்படியே உலுக்கிருச்சு. ஐயோ, அப்ப நம்ம கடந்து வந்தது ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி பயம் எல்லாம் பிடிச்சிரும் எனக்கு. இது நடந்தது நிறைய ஆண்டுகளுக்கு முன்பே நடந்த ஒரு காரியம். அப்ப இருந்த ஆண்டவராகிய தேவன் என்னிடம் பேச தொடங்கினார். நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார். நாவில நான் வெளிப்பாடை அடைந்தேன். தம்பி, நீ கடந்து போக வேண்டிய பாதை இன்னும் ரொம்ப அநேக தூரம் இருக்கு. இப்பவே நீ இப்படியெல்லாம் ஒரு ஹைப்பர் ஆயிட்டு நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல்ல பொறுமை, 2வது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள், 3வது அதை குறித்து ஜெபி. அதுக்கு மேல எதையுமே யோசிக்காத. அதுக்கு மேல ஏதாவது யோசிச்சுன்னா பைத்தியம் பிடிச்சிடும். இதுதான் ஆண்டவராகிய தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த மேஜிக் பிரின்சிபல்ஸ். ஏற்றுக்கொள், அதற்காக ஜெபித்து விட்டுவிடு, தேவனிடம் விட்டுவிடு. commit your ways and trust in the Lord and he will bring it to pass. with that which concerns you God will perfect it. சங்கீதம் 138வது அதிகாரம் 8வது வசனத்தையும் சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். மிக மிக தெளிவாக எழுதியிருக்கிறது. கர்த்தரிடம் நாங்கள் நம்பி ஒரு காரியத்தை விட்டு விடுவோமானால், இன்னும் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம், ஏதோ உங்க சுயத்தினால நீங்க எல்லாம் சால்வ் பண்ண முடியும்னு நினைத்து நீங்க சில காரியங்களை குறித்து அலப்பிக் கொண்டே யோசித்து கொண்டே இருப்பீங்க. do not lean on your own understanding என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நான் நிறைய முறை தவறு செய்திருக்கிறேன். நானே சுயமா இது எப்படியாவது போராடிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது இது பண்ணணும், மேற்கொள்ளணும், இது பண்ணுவேன், அதை பண்ணுவேன்னு எதையாவது நினைச்சு அலப்பிக் கொண்டே இருக்கிறது. அதுக்குன்னு நினைக்காம இருக்கக்கூடாது. ஆனால் நினைத்து ஜெபித்து ஆண்டவரிடம் விட்டு விட வேண்டும். இவ்வளவுதான் பிரின்சிபல். ஏற்றுக்கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள். ஆனா அதை கடைசி ஸ்டெப்பை நம்ம பண்ண மாட்டோம். ஆண்டவர்கிட்ட விட மாட்டோம். ஃபுல்லா ஜெபிச்சுட்டு இந்த பக்கமா இந்த அக்காவுக்கு அந்த அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இந்த பாஸ்டர் கிட்ட போய் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி நான் உபவாச ஜெபம் இருப்பேனாக்கும். உபவாச ஜெபம் இருக்கிறது நல்லதுதான். அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபித்தீங்கன்னா என்ன யூஸ் இருக்கப்போ? உங்களோட அதாவது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நீங்கள் உபவாச ஜெபம் இருப்பது இயல்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யதார்த்தமான ஒரு உண்மைதான். ஆனால் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த முறை திருப்பியும் நான் வருவேன், உபவாச ஜெபம் இருப்பேன், 3 நாள் கழிச்சு திரும்பியும் உபவாச ஜெபம் இருப்பேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்குற வரைக்கும் அடியன் உபவாசம் இருந்தே மரித்தாலும் பரவாயில்லன்னு. இதெல்லாம் தவறு. இப்படிதான் இன்னைக்கு உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் இன்னைக்கு இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. உபவாசம் இருக்கணும்னா நாடுக்காக இருங்க. நாட்டில் இருக்கக்கூடிய மாந்தர்கள் அழிந்து போறாங்க. எவ்வளவு பேர், உலகத்தின் ஜனங்கள் எவ்வளவு பேர் அழிந்து போறாங்க. ஓரண சேர்க்கை இவங்களுக்கெல்லாம் ஜெபம் செய்யுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைகளுக்கு இல்லாம ஆவிக்குரிய எழுச்சி வர வேண்டும், ஜெபம் செய்யுங்க.
உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க நல்ல உயர்வு அடைய வேண்டும். எதற்காக? நல்ல கார் வாங்கிட்டு ஓட்டுறதுக்கு இல்ல ரோட்ல. அந்த சம்பாத்தனை வச்சு நான் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும், எப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும்னு ஒரு தரிசனத்தோட ஜெபிங்க. இதுக்கெல்லாம் உபவாசம் இருக்கணும். இல்ல உங்களுக்கும் மனைவிக்கும் சமாதானம் இல்லையா, அதற்காக அந்த சமாதானத்தை சீர்குலைக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக போராடி உபவாசம் ஜெபருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, சில ஆவிகள் எல்லாம் உபவாசம் ஜெபமின்றி நீங்க விரட்டவே முடியாதாம். நீங்க கொஞ்சம் தியாகம் வேணும். போஜன பிரியர்கள், பிலிப்பியர் 3:19 அவங்க வயிறு இருக்கு பாத்தீங்களா, மத்திய பிரதேசம், அதைத்தான் அவங்க ஆராதிப்பாங்களாம். எப்பொழுதும் பாருங்க இப்ப சாப்பிட்றது குறித்தே பேசி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் உபவாசம் இருக்கிறது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. உங்களுக்கு தான் வரும் எல்லா பிரச்சனையும். சரிங்களா? ஆக நான் மொத்தத்துல சொல்ல வர வேண்டிய காரியம் என்னவென்றால், பிரச்சனை என்பது ப்ராப்ளம், அதாவது துக்கம் என்பது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் யாவருக்கும் உண்டு. கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேற ரீதியாக வரக்கூடிய காரியம். அதுல நான் அதை ஆழமா போக விரும்பல. ஆனா கிறிஸ்துவின் பாதையில நடந்து, நீதியின் பாதையில நடந்த பிறகும் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் வேத வசனத்திலிருந்தே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இது எப்பொழுதுமே அப்படியே இருக்காதுங்க. எல்லா நாளுமே பிரச்சனையாவே இருந்து ஆரம்பிச்சு பிரச்சனையாவே முடியாது. கவலைப்படாதீங்க. நகைப்பதற்கு ஒரு காலம்னா அழுவதற்கு ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம்னா நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு காலம் இருக்குன்னு அர்த்தம். அதனால அப்படியே யோசிக்காதீங்க. ஆனா அந்த காலங்களில் வருகிற ஆன் தட் ஈவில் டே, எபேசியர் 6 எடுத்து வாசித்து பாருங்க. ஆன் தட் ஈவில் டே, அந்த ஒரு துர்நாளில் நீங்க கர்த்தருடைய வசனத்தை போர்க்கவசமாய், தலைக்கவசமாய் நீங்க அணிந்து கொண்டு நான் இயேசுவின் நாமத்துல ஒரு வார்த்தையை அறிக்கை செய்கிறப்போ பிசாசானவன் தெரிச்சு ஓடிடுவான். நிக்க முடியாது உங்களுக்கு எதிராக. சரிங்க. யாருக்கு நம்ம இந்த தொடர் போதனையில பார்ப்பீர்களானால் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் காமன் சப்ஜெக்டை நான் பேசுவேன். நிறைய பேர் அதுக்கு லைக்ஸ் இல்லை, நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசுகிற இந்த 10 நிமிஷம் பாருங்க, ரொம்ப ப்ராக்டிக்கல் டீச்சிங்காக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி அதாவது பரிசுத்தத்தை நிலைநாட்டுவதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதும் மேற்கொண்டு வருவதும் எப்படி என்று சொல்லி அதை குறித்தே பேசிட்டு வரும். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆண்டவருடைய வசனத்துல நாம் இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஒன்றொன்றாய் தியானித்து கொண்டு வருகிறோம். இதை தொடங்கி ஒரு 3 ஆண்டுகள் இருக்கும். இப்பொழுது 125 செஷன்ஸுக்கு மேல நாம் இந்த காரியங்களை நாம் அலாசி ஆராய்ந்து வருகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு இப்போ 6வது அதிகாரம், எனக்கு தெரிஞ்சு 6வது வசனத்துக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். இது எதற்காக இவ்வளவு ஆழமாக இதை படிக்க வேண்டும் என்றால், ஆதியாகமம் தான் பாத்தீங்கன்னா அடிப்படை. இட்ஸ் ஃபவுண்டேஷனல் என்று சொல்லுவார்கள். எப்பொழுது ஃபவுண்டேஷனலை விட நீங்க அஸ்திவாரம் என்று சொல்லலாம். திருச்சபைகளுக்கெல்லாம், கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் அஸ்திவாரமே பாத்தீங்கன்னா இந்த ஆதியாகமம் தான். ஆதியாகமம் தானங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள் ஏராளம் உண்டு. அதே போல பார்ப்பீர்களானால் கிறிஸ்துவத்திற்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அருமையான வெளிப்பாடும் ஒரு தரிசனத்தையும் ஒரு விசிபிலிட்டி என்று சொல்லுவார்கள். எப்படி சொல்லணும்? விசிபிலிட்டின்னா உங்களுக்கு எதிராக வர காரியங்கள் கிளீனா எழுதி வச்சிருப்பாங்க, ரொம்ப தெளிவாக. அது வெளிப்பாடு புத்தகம். நம்ம ஆட்கள் பாருங்க, 66 புத்தகத்துல த மோஸ்ட் இக்னோர்ட் புக்ஸ் ஆர் ஜெனசிஸ் அண்ட் ரெவலேஷன். ஒரு பிரதர் கூப்பிட்டாரு, அவர்கிட்ட இதைத்தான் நான் சொன்னேன். என்னை அப்ரிஷியேட் பண்ணும்படி கூப்பிட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி உங்கள் செய்திகள்லாம் கேட்டுக்கிட்டு வரனா ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, நான் மகிமை ஆண்டவருக்கே உண்டாகட்டுங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்ட காரியம் எப்படி இவ்வளோ ஆழமாக போகிறீங்க? அப்போ நான் அவருக்கு கொடுத்த விளக்கமும் இதுதான். எல்லாராலும் பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்ட ஆகமங்கள்னு சொல்லி ஏகப்பட்ட ஆகமங்கள் தள்ளி வச்சிருக்கிறாங்க. அது கத்தோலிக்க புத்தகத்தில் இருக்கிற, நான் அதையும் வாசித்து கொண்டு வருகிறேன். பார்ப்போம். அதில் சில காரியங்கள் எல்லாம் பேச வேண்டியது இருக்குது, பார்ப்போம். நேரம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம அலசி ஆராய்வோம். எனக்கு தெரிஞ்ச 14 புத்தகம் தள்ளப்பட்ட ஆகமம், 80 புத்தகம் இருந்திருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஆளுங்க இந்த 66லயும் தள்ளப்பட்ட ஆகமத்தை 2 சேர்த்துக்கிட்டாங்க. ஒன்று ஆதி ஆகமம், இன்னொன்று வெளிப்பாடு. ஆதி ஆகமத்தை மட்டும் நீங்க தள்ளுனீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது. ஆதி ஆகமம் குறிப்பாக 1, 2, 3 இதுக்குள்ளதான் முழு வேதாகமே அடங்கி இருக்கு. அதனாலதான் பார்ப்பீர்களானால் ஏறத்தாழ 100 அத்தியாயங்கள் இந்த 3 அதிகாரங்களிலே நாங்க பண்ணணும். என்னோட கூட இணைந்திருக்கிறவர்களுக்கு தெரியும், 3 வருஷமா அதை பண்ணிட்டு வரோம்.
சரி, இப்போ ஆதியாகமத்தில் 1 5 அதிகாரம் வரைக்கும் சாராம்சமாய் பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவன் படைப்புகளை சிருஷ்டிக்கிறார், இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார். அதுல வாழும்படி ஆதாமும் ஏவாளையும் தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கிறார். சுவாச காற்றை வைக்கிறார், அதுதான் ஆவி என்று சொல்வார்கள். அவர் மாம்சத்துல படைத்திருந்தாலும் அவருடைய சாயலாக படைத்தார் என்றால் ஆத்துமா என்கிற ஒரு காரியம் விச் இஸ் இம்மார்டல், அதுக்கு அழிவே கிடையாது. மனுஷனுடைய உடலுக்கும் அழிவே கிடையாது. இப்படிதான் அழகாக படைத்தார். மேட் அஸ் கேர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி என்று சங்கீதம் 139 வசனம் 39 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது. எதற்காக அப்படி படைத்தார் என்றால், ஆண்டவரை போலவே இந்த ஆண்டவர் எப்படி பரலோகத்துக்கு ராஜாவா இருக்கிறாரோ அதே போல பூலோகத்துக்கு மனிதனை ராஜாவாக வைத்தான். அவனுடைய துணைவியாரை ராணியாக வைத்தார். இப்படி ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் நீங்க சுற்றி திரியுங்கள், நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்க, இது எல்லாத்தையும் அந்த படைப்புகள் எல்லாம் நீங்க ஆளுமை செய்யுங்க என்று சொல்லி ஆசிர்வதித்து பழுகி பெருங்குகள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒரு அருமையான உடலை டிசைன் செய்கிறார். அங்க அந்த இதை நல்லா வந்து டிசைன் பண்ணி நமக்கு கொடுக்கிறார், இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். ஆனால் மனிதன் பாவத்தில் விழுந்து போன மாத்திரத்திலேயே இந்த மரணம் என்கிற காரியம் இந்த உலகத்துக்குள் பிரவேசித்தது. அந்த மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே திரும்புவாய், இல்லைங்களா? கத்தோலிக்கர்கள் பாடுவாங்க, எப்பொழுதுமே பார்ப்பீர்களானால் இது வந்து ஃபியூனரல் செரமனில பாடுவாங்க, அடக்க ஆராதனைகள்ல பாடக்கூடிய பாடல். மிக மிக தவறு. இது தினத்தையும் நீங்க பாடணும். உங்களுக்கே நீங்க ஞாபகம் விட்டுக்கணும். ஏன்னா நீங்க பெட்டியில படுத்துட்டு இருக்கிறப்போ பிறர் பாடுறப்போ உங்களுக்கு வந்து புரியாது. ஆனா நீங்களே வந்து தினமும் பெட்டியில நான் படுக்கிற நாள் வரும், அன்னைக்கு எல்லாரும் பாடுவாங்கன்னு நினைச்சு நீங்க பாடி பாருங்க, வேற விதமான உணர்வுகளுக்குள் நீங்க நடத்தப்படுவீங்க. ஒரு பயம் வரும், ஒரு என்ன சொல்றது, அந்த நாள்ல எப்படி இருக்கும், நான் எங்க போவேனா அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு அருமையான பாடல் உண்டு, மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே மறவாதே நீ மறவாதே மனிதனே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வரும். கத்தோலிக்க திருச்சபைகளில் பாடுவாங்க. எவ்வளோ அடக்க ஆராதனைக்கு நான் போயிருக்கேன். 18 வயசு வரைக்கும் எவ்வளோ பேர் மறிச்சு போயிருக்காங்க. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் உற்றார் உறவினர்கள் மட்டியில் எல்லாம் போயிருக்கிறோம். அப்போ இதில் பாடுவாங்க, தவறாமல் பாடுவாங்க. அப்போது அந்த பாட்டு வந்து ஓகே சாவு பாட்டு அப்படின்னு எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. சாவு பாட்டு கிடையாதுங்க. அது ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு எழுதின முதல் பாடல் என்று சொல்லுவேன். மனிதனே மண்ணுக்கு திரும்புவாய், மண்ணிலிருந்து பிணைக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி. அப்ப என்னாச்சு, மனிதனானவன் தேவனுடைய உறவை பாவத்து நிமித்தமாக இழந்து போனான். அதற்கு பின்பே வர சந்ததிகள் எல்லாம் இதை குறித்து அதிகமாக யோசித்ததாக ஒன்றுமில்லை. அதுக்கு நடுவேல பார்த்தீங்கன்னா ஒரு கொலையும் நடக்கிறது. தன்னுடைய ஒரே சகோதரனை கொலை செய்து போட்டான் காயின், பொறாமை நிமித்தமாக. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு எச்சரிப்பின் குரலை விடுத்தும் அவன் ஒருபோதும் அந்த பக்கம் திரும்பாதபடி நினைச்சதை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரே அடி அடிச்சு அவன் தம்பியோட கதையை முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வர சந்ததிகள் எல்லாம் கொலையாளிகளாகவும் கற்பழிப்பும் இந்த மாதிரி விபச்சாரங்களும் வேசித்தனத்திலையும் காம விகாரத்திலையும் இறங்கி இவங்கெல்லாம் அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி சின்ன பின்னமாயிட்டாங்க. அதுல பரிசுத்த சந்ததிகளாய் ஆபேலிலிருந்து ஆரம்பித்து சேத் என்கிற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். இந்த சந்ததியில வந்தவர் தான் ஏனோக்கு. ஏனோக்கோட சந்ததியில வந்தவர் தான் நோவா. இன்னும் நம்ம நோவா தாத்தா வந்து இன்னும் என்ட்ரியே ஆகல. அவர் பிறந்ததெல்லாம் குறித்து நாம் பேசினோம் 5வது அதிகாரத்திலேயே. ஆனால் அவர் எப்படி ஆண்டவருடைய அந்த உறவை பெற்றுக்கொண்டார் எல்லாம் சொல்லி சற்று ஆராய்ந்து பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா ப்ராப்பரா அவர் வந்து இன்னும் என்ட்ரி ஆகல. நோவாவோட பேழைக்குள்ளெல்லாம் நம்ம வரப்போறோம். இப்போ இந்த 5 அதிகாரங்களிலும் சாராம்சமாய் பார்த்தது என்னவென்றால், மனித நேயமானது தேவனுடைய உறவை இழந்ததை பற்றி அவர்கள் ஒருபோதும் ஒரு கவலையும் கொள்ளல. அவர்கள் வருத்தமே படலை. அவங்க வேலை உண்டு, அவங்க சந்தோஷம், அவங்க ஜாலியா சுத்துறது, அவங்க நினைச்சதை பண்றது, எவனை வேணாலும் அடிச்சு காலி பண்ணிடலாம், தடி எடுத்தவன்லாம் சண்டைக்காரங்கிற அந்த இதுல போயிட்டு இருந்த காலத்துல இந்த மனித நேயம் இன்னொரு பிரச்சனைக்குள் கடந்து வருகிறது. என்னன்னு சொன்னா 6வது அதிகாரத்துக்குள் அதை நுழைந்து 5 வசனங்கள் பார்த்தோம் இல்லைங்களா?
இந்த தேவ தூதர்கள் பணிவிடையின் ஆவிகள் முதல் முறையாக குமாரத்திகளை பார்த்து இச்சையில விழுந்தாங்க. இதனடா அது புது படைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்த அதாவது குமாரர்களும் குமாரத்திகளும் உடலுறவு வைப்பதெல்லாம் இவர்கள் பார்த்து அந்த இச்சைக்குள்ள விழுகிறார்கள். அவர்களுக்கும் இந்த அனுபவம் வேண்டும் என்று சொல்லி இந்த மனிதர்களுடைய உடலை தேடி அலைந்து அங்கதான் பார்க்கிறோமே, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அங்க கட்டளை நியாயப்பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இந்த நாட்களில் எந்த அசுத்த ஆவியும் புதிய ஏற்பாடின் பிரகாரம் உங்க உடலுக்குள் நுழையவே முடியாது. உங்களுடைய அனுமதி தேவை. உங்களுடைய அனுமதி தேவை. அனுமதினா என்ன? உங்களுக்கு கர்த்தருக்கு எதிரான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்களானால் அதுவே அனுமதி. அதுவே பாதாள வாசலின் திறவுகோல் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வாசலை திறந்து நீங்க வச்சுட்டீங்கன்னா எல்லா அசுத்தாவையும் வந்து உங்களுக்குள்ள உக்காந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா நீங்க சின்ன பின்னமா போயிருவீங்க. அது இப்ப தெரியாது, காலப்போக்கில் தெரியும் உங்களுக்கு. அதுதான் புதிய ஏற்பாடு. இதுவும் அதே மாதிரிதான். பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா அதே பிரமாணம் தான், ஆனால் கொஞ்சம் சற்று வித்தியாசம். இங்க நியாயப்பிரமாணம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால நினைச்சதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு யார் வேணா யாருக்குள்ள வேணாலும் கூடு பாயலாம் அந்த மாதிரி. அப்போ தூதர்கள் போய் அந்த உடலை ஆக்கிரமித்து அவர்கள் வேசித்தனத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு பார்ப்பில்லாமல் குழந்தைகள் பிறக்கிறது. பெரிய ராட்சதர்களாக குழந்தை பிறக்கிறது. பிறந்து வளர்ற இதை பார்த்தா 14 அடி 20 அடின்னு சொல்லி அப்படியே இது பண்ணப்போ உலகமானது பூமியானது சீர்கெட்டு எல்லா விதமான அசிங்கங்களுக்குள்ளும் கடந்து செல்லக்கூடிய அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து ஒரு தீர்மானத்துக்குள் வருகிறார். இந்த உலகத்தை நான் அழித்தே போட வேண்டும். அதுதான் 5வது வசனத்தில் பார்த்தோம். Then the Lord saw that the wickedness of man was great in the earth, and that every intent of the thoughts of his heart was only evil, continually. நான் படித்ததற்கு அந்த விளக்கமெல்லாம் சென்ற அத்தியாயத்துல கொடுத்து விட்டேன். அவனோட இருதயமானது எப்பொழுதும் எண்ணத்தை செய்து நம்ம நாசமா போகலாம்னு சொல்லிதான் யோசித்து கொண்டே இருக்கு. சில பேர் பாருங்க, நாசக்காரனுங்க, எப்பொழுது பார்த்தாலும் எவன் அக்கிரமம் பண்றது, அயோக்கித்தனம் பண்றது, எவன் சொத்தை புடுங்கலாம், எவனை அடிச்சு கொள்ளலாம், எவனோட இது பண்ணலாம்னு அவனை பத்தி யோசனை சிந்தனையே பாருங்க. எவனை வந்து அழிச்சு போட்டு நான் மேல வரலாம், எவனை மிதிச்சுட்டு இவங்கிட்ட இருந்து புடுங்கி நான் பணக்காரனாகலாம், அப்படித்தான் யோசிக்கிறாங்க எல்லாருமே இன்னைக்கு. நீங்க அப்படி யோசிக்கலையா? நல்லது, அப்படியே இருங்க. ஆனா அப்படியே சுத்தி புத்தி பாருங்க, கொஞ்சம் அரசியல் உலகத்துக்குள்ள எல்லாம் போங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் அரசியல்வாதிங்க தான் எல்லாத்தையும் இன்னைக்கு. அநியாயத்துக்கு வரிய போடுறாங்க, அநியாயத்துக்கு ஏழை மக்களோட வயிற்றுல அடிக்கிறாங்க. இப்படி சில சட்ட திட்டங்கள் எல்லாம் போடுறப்போ நமக்கு அப்படி எதிரொலியா வருது இல்லையா மனசுல? யார்கிட்டையும் சொல்ல முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனா வேற வழி இல்லாம தான் இன்னைக்கு வரி கட்டணும். நீங்க வரி கட்டுறதுன்னா கட்டுங்க, இல்லைன்னா கட்டாதீங்கன்னு சொன்னா ஒரு பைய கட்ட மாட்டான். யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீ ஒழுங்கா ரோட போடியா, அப்புறம் நான் கட்டுறேம்மா. வண்டி ஓட்டிட்டு போனா குதிரை வண்டியில போற மாதிரி இருக்கு. ஓட்ட ஓட்டையா. ஐயோ, அநியாயங்க. அநியாயமும் அக்கிரமமும் தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. கொடுமை. மனிதனோட இருதயம் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு அந்த காலகட்டத்திலேயே தேவனாகிய கர்த்தர் மேல இருந்து பார்க்கிறப்போ அவருக்கு இப்படியாக ஒரு காட்சி வருது. இப்ப இதை குறித்து தான் பேசி கொண்டு வருகிறோம். அதை சென்ற அத்தியாயத்தில் நாம் அதை அலசி ஆராய்கிறப்போ உங்களோட இருதயம் எப்படியாக இருக்கிறது, உங்களை குறித்து ஆண்டவர் நினைப்பாரானால் இப்படியாக தான் உங்களை பார்ப்பார் என்று சொல்லி எல்லாம் பேசணும். இன்றைக்கு 6வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். And the Lord was sorry that he had made man on the earth. சாரி ரொம்ப ஈஸியா பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இல்லைங்களா? அதாவது சாரி என்று சொல்லி ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் மன்னிக்கவும் அப்படின்னு. இது இதோட பொருந்தாது. And the Lord was sorry that he had made man on the earth. ஆண்டவர் என்னை மன்னிக்கவும், நான் இப்படியாக செய்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன் என்பதற்கு அது பொருள் அல்ல. இதற்கு வேற அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம்? I'm so sorry that I heard about your father's demise. அப்படின்னா என்ன? மன்னிக்கவும், உங்களுடைய தகப்பனானவர் தவறி போனதற்கு நான் காரணமா இருந்திருந்தால் என்னை மன்னிக்கவும் அப்படின்பதற்கு அது பொருளாகும் இல்லை. I'm sorry that your father passed away. அப்படி என்றால் உங்க அப்பா உங்க தகப்பனானவர் மரித்து விட்டார். இதை கேட்டப்போ மனது உடைந்தது.
மிகவும் வருத்தப்பட்டேன், மிகவும் துக்கப்பட்டேன். அதனால்தான் இன்னைக்கு வந்திருக்கேன் துக்கம் விசாரிக்கிறதுக்கு. அதுதான் 2வது பகுதி. and he was grieved in his heart. 6வது வசனம் இன்னைக்கு பார்க்க போறோம். கர்த்தராகிய தேவன் இருதயத்தில் விசனப்பட்டாராம், துக்கப்பட்டாராம், நொறுக்கப்பட்டாராம். அவருடைய இருதயம் நொறுங்கி போனதாம். ஆண்டவராகிய தேவன் இந்த மனிதனை உருவாக்குறப்போ, என்னை உங்களையும் படைக்கிறப்போ, இந்த உலகத்திற்கு அனுப்புறப்போ எத்தனையோ திட்டங்களும் எத்தனையோ தரிசனங்களும் வைத்திருப்பார். ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திற்கு அனுப்புறப்போ ஒரு தரிசனத்தோட தான் அனுப்புவார். அதுக்குன்னு எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ மாதிரியோ பவுல மாதிரியோ இந்த காலத்துல பில்லி கிரஹாம் இவங்கள மாதிரி பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக ஆகணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. தேவனுடைய தரிசனம் அவ்வாறா இருக்காது. அதை தேவனுடைய பார்வையில பெரிய தரிசனம் சிறிய தரிசனம் என்றெல்லாம் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வல்லவர். அதாவது பல வெரைட்டிஸ் வேணும் அவருக்கு. அவருடைய கண்களில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, இந்த பட்டாம்பூச்சிகள், குட்டியா இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகளும் உண்டு, பெரிய பட்டாம்பூச்சிகளும் உண்டு. அதனால குட்டியா இருக்கிற பட்டாம்பூச்சியை பார்த்துட்டு சின்னதா இருக்கப்போ அந்த பக்கம் முன்னாடியே வராத, அசிங்கமா இருக்கும் உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லவே மாட்டார். அவர் ரசனை பார்ப்பீர்களானால் அவருடைய ரசனை கலந்த ஒரு தேவன். அவர் ஒரு ரசனையாக படைப்பார். அந்த மாதிரி சில பேருக்கு தரிசனத்தை பார்த்து இவங்களுக்கு இவ்வளவுதானா தரிசனம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி நீங்க ஏளனமா எண்ணக்கூடாது. அந்த மனிதனை படிக்கிறப்போ அவ்வளவுதான் தரிசனம் வைத்து அதை செய்தார்னா அதுல அவருக்கு திருப்தி உண்டு, அதுல அவருக்கு முழுமை உண்டு, அதுல அவருக்கு உடன்பாடு உண்டு. நீங்க யார் அதை குறித்து பேசுவதற்கு? நீங்க யார் அதை ஆள்காட்டி விரலை கொண்டு அவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு, குற்றம் கூறி நியாயம் தீர்ப்பதற்கு? அது நம்ம வேலையே கிடையாது. அப்படிதான் ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் தரிசனத்தோடு கூட ஆண்டவர் உருவாக்கி ரொம்ப ஆசாசியா படைத்து இந்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் நம் தாயின் கருவில உருவாகும் முன்பே இப்படியாக தரிசனத்து நிமித்தமாக நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதாகமத்துல வசனங்கள்லாம் உண்டு. தாயின் கருப்பையில உருவாகும் முன்பே, இந்த உலகம் தோன்றும் முன்பே, ஏன் தாயின் கருப்பையில உருவாகும் முன்பே என்ன, இந்த உலகம் தோன்றும் முன்பே என்னை குறித்து உங்களை குறித்து ஆண்டவராகிய தேவன் எல்லாம் தெளிவா திட்டமிட்டு வைத்திருந்தாராம். இப்படிதான் இவங்களை படைக்க போறோம், இப்படிதான் இவங்க வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி அவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டத்தின் நிமித்தமாக தான் என்னை உங்களையும் இந்த துணியெல்லாம் நெய்வாங்கல்ல அந்த மாதிரி நம்ம நெய்தார். ஹி நிட்டஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு, KNIT நிட்டஸ் அப்படின்னு இருக்கு. ஸ்வெட்டர்லாம் தைப்பாங்கல்ல, நிட்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவராகிய தேவன் அந்த நிட்டர்னா அந்த ஸ்வெட்டர்னா அந்த என்ன சொல்றது, இது குளிருக்கு போடுவாங்கல்ல ஒரு போராடை, அது பேர் ஸ்வெட்டர். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்வெட்டர் குளிர்ல இருந்து காப்பாத்துறதுக்கு போறது. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு த்ரெட், ஒவ்வொரு நூலா வச்சு அவங்க நெய்துட்டே வருவாங்க. துணியெல்லாம் அப்படிதான் நெய்யறாங்க. இன்னைக்கெல்லாம் மிஷின் நெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஆண்டவராகிய தேவன் என்னையும் உங்களையும் ஒவ்வொரு அந்த த்ரெட்டுக்கு காரணம் என்ன, த்ரெட்டை எப்படி நம்ம பார்ப்போமானால் ஒவ்வொரு நாளிலும் நடக்கக்கூடிய சம்பவம். இதுதான் சில வேத பாரகர்கள் அதாவது சில வியாக்கியானம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவராகிய தேவன் மனிதனை நெய்யும் போது இப்படியாக அவனுடைய ஒவ்வொரு நாளிலே நடக்கக்கூடிய காரியங்களை குறித்தெல்லாம் யோசித்து தான் அவனை உருவாக்கினாராம். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில உதாரணங்கள் தேவைப்படுகிறது. அதுல சில உதாரணங்கள் வேதாகமத்திலிருந்தே பார்க்கும்படி நாம் இந்த நாளில் இந்த அத்தியாயத்தில் நாம் சில காரியங்களை பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் இருதயத்துல வெசனப்படுவது, தேவனாகிய கர்த்தர் இருதயத்துல அந்த ஒரு வருத்தம், இருதயத்துல ஒரு துக்கம், மாந்தர்களை நினைத்து, அதாவது உங்களை நினைச்சோ என்ன நினைச்சோ நாம் யாவருமே இந்த சூழ்நிலைகளுக்குள் கடந்து போக பல சாத்தியங்கள் உண்டு. பல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இப்படியாக வந்திருக்கக்கூடும். ஆனால் அவைகளை நீங்க உணர்ந்திருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. என் வாழ்க்கையில் கூட நான் பலமுறை ஆண்டவராகிய தேவனை வெசனப்படுத்தி இருக்கிறேன். ஆனா அது கொஞ்சம் கூட உணர்ந்ததில்லை. நான் செய்ததெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தையே நான் பார்ப்பீர்களானால் அர்த்தத்தை அனர்த்தமாக்கி பார்த்திருக்கிறேன். அதோடைய உள்ளார்ந்த அர்த்தத்தையும் அந்த கட்டளைகளையும் நியாயப்பிரமாணத்தோட அந்த உள்ளடங்கிய அந்த ஒரு பார்ப்பீர்களானால் ஒரு அர்த்தம் என்று சொல்லி ஒன்று இருக்கும். எதற்காக இந்த கட்டளை எழுதப்பட்டதுன்னு அதையே மாத்தி பிசாசு என் தலைக்குள்ள போட்டிருப்பான்.
அதுக்கு காரணம் ஒரு பாஸ்டரா இருந்திருக்கலாம், இல்ல ஒரு பாஸ்டர் அம்மாவா இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் போய் நான் வந்து ஒரு காரணமாக நான் கடைசி நாட்கள்ல ஆண்டவரை பார்த்து நான் சொல்ல முடியாது. நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் என்னை பத்தி மட்டும்தான் பேசுவாரே தவிர இவங்கனாலதான் நீ கெட்டு போன அப்படின்னு சொல்ல மாட்டார். நான் அவங்களுக்கு தனி நியாய தீர்ப்பு உண்டு. இவங்களெல்லாம் நீ வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் தனியா நியாய தீர்ப்பாரு. ஆனா நீங்க செய்ததற்கு உங்களுடைய மதியினமே காரணம் என்று சொல்லி கர்த்தர் உங்களை குற்றம் கூறுவார். அதற்கு நான் இடம் கொடுக்க கூடாது என்றால் விழிப்புணர்வோடு நடக்க வேண்டும். எப்படி விழிப்புணர்வோடு நடக்கிறது? ஆவில விழித்திருக்க வேண்டும், ஆவில ஜெனிப்பிக்க வேண்டும், ஆவில விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் 1 பேதுரு 1:16, கலாத்தியர் 5:16 இவைகளில் எல்லாம், எபேசியர் 5வது அதிகாரம் இவைகளில் எல்லாம் பார்க்கலாம். சரி, இதை நான் எப்படி சரியாக புரிந்து கொள்வது என்று சொல்லி என்னிடம் கேட்பீர்களானால், என்னை குறித்து கர்த்தர் துக்கப்படுகிறாரா, வெசனப்படுகிறாரா, இந்த மாதிரி வருத்தப்படுகிறாரா என்று சொல்லி நான் எப்படி தெரிந்து கொள்வது? என்னை பொறுத்த மட்டும் பிரதர், நான் முழுக்கணி அனுஷ்டானம் எடுத்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் நான் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் உத்தமனாய் நான் வாழ்ந்து வருகிறேனே. என்னை குறித்து கர்த்தர் இப்படி யோசிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யாராவது என்னை பார்த்து சொன்னீங்கன்னா, உங்களுக்கு முதலாவது நான் காமிக்கக்கூடிய உதாரணம் எதுவா இருக்கும்னு கேட்டா, சவுல் ராஜா இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் ஒரு அருமையான உதாரணம். சவுல் ராஜா இந்த 1 சாமுவேல்ல நீங்க பார்ப்பீர்களானால், ஒரு ராஜாவாகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 2 தொழில் பிரதானமா இருந்தது. ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த எரும மாடு ஆடுகள் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க ஒரு தொழில். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கழுதைகள். ஏன்னா கழுதை வந்து 2 காரியம், கழுதை பால் அதை வச்செல்லாம் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஞ்ஞானத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் தான் கழுதை பால். அப்புறம் பாத்தீங்கன்னா கழுதை வந்து பொதி சுமக்கக்கூடியது, எல்லாம் சுமந்துட்டு போகும். நம்ம இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம நண்பர்கள் யாரு துணி துவைக்கக்கூடிய இது பண்ண தொழில இருப்பாங்கல்ல, அவங்க கிராமத்து சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களாம் வண்ணாங்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லைங்களா. அவங்க வந்து தோபி அது இன்னொரு நல்லா இருக்கு சொல்றதுக்கு. அவங்க வந்து இந்த கழுதை மேலதான் வச்சு அழுகு துணியெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. நம்ம மனசுல வந்து அதுதான் ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா அப்படி கிடையாது. பாத்தீங்கன்னா கழுதைகளை வைத்து ஒரு அம்பாசிடர் கார், ஒரு பென்ஸ் கார் மாதிரி அன்னைக்கு கழுதைகள்ல ஏறி பிரயாணம் செய்வதென்றால் அது வந்து உங்க வீட்டுல ஒரு பென்ஸ் கார் இருக்கிற மாதிரி ஒரு காரியம். சோ இந்த தொழில தான் வந்து அவங்க அப்பா ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. அதுல சில கழுதைகளை இவர் பார்த்து கொண்டிருந்தார், அவ்வளவுதான். ரொம்ப ஏழ்மையான மனுஷன். பெஞ்சமின் குலம், அந்த 12 கோத்திரங்கள் எல்லாம் பெஞ்சமின் கோத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான கோத்திரம். அவன் வந்து நரி அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. அவனோட புத்தி எப்படி மாறும், ஓனாயை போல இருக்கும் அப்படின்லாம் சொல்லி யாக்கோபு சொல்லுவார். ஆனா அந்த பெஞ்சமின்கிற பையன் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டார் அவர். அப்படி நடந்த காரியம். சரிங்களா. சோ அந்த நாளில பார்ப்பீர்களானால் ஆண்டவராகிய தேவன் அந்த தாழ்த்தப்பட்ட கோத்திரத்திலிருந்து ஒரு ராஜா உருவாகட்டும்னு சொல்லி அவருக்கு வந்து இந்த இடத்துல இவருக்கு ஒரு தருணம் வருகிறது. சவுல் அது எப்படிப்பட்ட தருணம்னு கேட்டா, இஸ்ரவேலுக்கு ராஜாவே இல்லைங்க. இஸ்ரவேலோட சரித்திரத்துல புகுந்த முதல் ராஜா யாரு தான்? சவுல். எவ்வளவு பெரிய ஒரு சுவிகாரம், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு தருணம் இல்லைங்களா. அவரும் அதுக்கு தகுந்தாப்புலதான் இருந்தார். இந்த 1 சாமுவேல் சவுல் அனாயிண்டட் அஸ் கிங் அப்படின்னு சொல்லி 10வது அதிகாரத்துல நீங்க பார்ப்பீர்களானால் அந்த ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அவர் வந்து அதாவது அபிஷேகம் பண்ணுவதற்கு அந்த கொம்புல வந்து எண்ணெய் எடுத்துட்டு வருவார். அந்த அதிகாரத்துல பார்ப்பில்லானால் அவர் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவார். ரொம்ப உயரமான மனுஷன், ரொம்ப வாட்ட சட்டமா இருக்கக்கூடியவர். இது ஈட்டியை எறியக்கூடிய ஒரு திறன் படைத்தவர். இந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு ஸ்கில்ஸ் இருக்கு. ரொம்ப உயரமான ஸ்ட்ராங்கான மனுஷன். அப்ப அவர் போய் அங்க 23வது வசனம் பார்ப்பில்லானால், therefore they inquired of the Lord further, and is a man come here, and the Lord answered, there he is hidden among the equipment. ஒரு ஏதோ ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவார். ஐயோ இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அவ்வளவு வந்து ஒரு தாழ்மை கூச்ச சுபாவம் படைத்த ஒரு மனிதன்.
இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு ஆண்டவர் எனக்கு கொடுப்பதற்கு நான் அடியேன் பாத்திரமா, எனக்கு இது வேண்டாம், வேற யாராவது பார்த்துக்கிட்டோம் அவருன்னு சொல்லிட்டு அப்படி தாழ்மையா இருந்த மனுஷன் போய் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவரை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க வெளியில. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அபிஷேகம் செய்கிறப்போ அவரோட மனது எவ்வளவா குளிர்ந்திருக்கும் இல்லைங்களா? சரியான ஆளத்தான் நம்ம ஆண்டவருடைய கணக்கு என்னைக்குமே வந்து தப்பா போனதில்லை. இன்னொரு உதாரணம் புதிய ஏற்பாடுல இருந்து தரேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஆண்டவருடைய கணக்கு என்னைக்கு தப்பா போனதில்லை. இஸ் பர்ஃபெக்ட் காட், இஸ் காட் ஹூ இஸ் நெவர் டு பி வாட் இஸ் டேர்ம்ட் எரானியஸ் அப்படின்னா அவருடைய கணக்கு தப்பாவே போகாது, எரரே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆடிட்டர் அவர், தப்பு செய்யாத ஒரு ஆடிட்டர், அவர் கணக்கு தப்பாவே போகாது. இந்த ஆடிட்டர் டாக்ஸ் ஃபைல் பண்ணாருன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸும் வராது. சூப்பரான ஆடிட்டர் அப்படின்னு சில பேர்த்து சொல்வீங்களா, அப்படின்னா நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவர் பாத்தீங்கன்னா இவரை செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்றப்போ எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, கர்த்தர் கரெக்டா தான் செலக்ட் பண்றாரு. ஆனா செலக்ட் பண்ண பிறகு என்னாச்சு? ஆனால் ராஜாவான பிறகு அவனுடைய சுயரூபம் மாறியது, அவனுடைய நடவடிக்கைகள் மாறியது, அவனுடைய எண்ணங்கள் மாறியது, மேட்டிமை அடைந்தான். அவன் எப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையில் அவன் ராஜாவாக்கப்பட்டான் என்று சொல்லி அவன் மறந்தே போய்விட்டான். 1 சாமுவேல் எடுத்து படித்து பார்ப்பீர்களானால் அங்கே சாமுவேலுக்கு ஆண்டவராகிய தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அங்கே பார்ப்பீர்கள், ஆகாக் என்கிற அந்த ராஜா, அமலேக்கியர்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்தவனை கொன்று போட்டு அவனுடைய எல்லா உடைமைகளையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் கட்டளை கொடுக்கிறார். எல்லாத்தையும் அழிக்கணும்னா எல்லாத்தையும் அழிச்சிடணும். அப்போ சவுல் ராஜா என்ன பண்ணிட்டாரு, அங்க இருக்கக்கூடிய நல்ல ஆடு மாடு அப்புறம் நல்ல பொருட்கள் இவைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருக்கிற ஜனங்க வந்து ஆசை மூட்டிட்டாங்க. அவர் கூட இருக்கிறவங்க எப்பவுமே வீட்டுக்கு ஒண்ணு இருக்கும் இந்த மாதிரி. அப்ப நாட்டுல எத்தனை இருக்கும்? ஒரு 20-30 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் கூட. ராஜாவே, கட்டளை சூப்பர் தான், ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் எல்லாத்தையும் எரிச்சிட்டோம், ஆனா இந்த நல்ல பொருள்களை ஏன் எரிக்கணும், நம்ம கொண்டு போய் அதை ஆண்டவருக்கே படைக்கலாமே, ஆண்டவருடைய பீடத்திலேயே வைக்கலாமே, இதாமே அதாமேன்னு சொல்லிட்டு அவன் மனசை போட்டு கழிச்சு விட்டாங்க. சரி, அவன் சொல்றான், நீ தானே ராஜா, உன்னதானே ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. அதே கான்செப்ட் தான் இன்னைக்கு பேசிட்டு வராங்க. நானும் நீங்களும் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ராஜாக்களும் ராஜாத்திகளுமே. 1 பேதுரு 2:9 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போ அந்த சூழ்நிலை பார்ப்பீர்களானால் அதே தான் சொல்றேன் நான். நம்ம அதே சூழ்நிலை தான். 1 பேதுரு 2:9 எழுதப்பட்டபடி நாம் யாவருமே பாத்தீங்கன்னா we are chosen royal tribe அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவருடைய கண்கள்ல ராஜாக்களும் ராஜாத்திகளுமே. அப்படின்னா எல்லா அதிகாரங்களும் புத்திர சுவிகாரத்தையும் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அந்த காலத்துல சவுல் ராஜாவை எப்படி அபிஷேகம் பண்ணினாரோ அதே போலதான் என்னை உங்களையும் இயேசுவின் நாமத்தை நீங்க ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தந்து, தாளந்துகளை தந்து, பல ஆவிக்குரிய வரங்களை தந்து, ஆவியின் கனியை தந்து, அதன் மூலமாக உங்களுடைய குணாதிசயத்தை மாற்றி, உங்களுடைய எல்லா விதமான சுவாபங்களையும் மாற்றி, ஆண்டவருக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கீழ்ப்படிதலை தந்து, அவ்வளோ அழகாக ஆண்டவராகிய தேவன் நம் வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் மாற்றி அமைக்கிறார். மாம்சத்தில் எல்லாரும் விழுந்து போனோம், ஆனால் ஆவியில நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம். அதுதான் புதிய ஏற்பாடு இல்லைங்களா? அப்ப ஆண்டவருடைய கண்களில் அந்த நாளில சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறப்போ எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்ததோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அனுதினமும் ஆண்டவருடைய இருதயத்தில் உள்ளனவா என்று சொல்லி நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் தட்ஸ் கால்ட் அஸ் இன்ட்ராஸ்பெக்ஷன், ஆங்கிலத்தில் நல்லா வருது, சுய பரிசோதனை என்று சொல்லலாம். அந்த சுய பரிசோதனை நாம் செய்து பார்க்கக்கூடிய ஒரு 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 ஹேபிட்டுக்குள்ள நான் இருந்துட்டோன்னு வைங்களேன், ஒரு பழக்க வழக்கங்களுக்குள்ள இருந்துட்டோம்னா நாம் ஒவ்வொரு நாளிலும் அந்த சவுல் ராஜாவோட முதல் நாள் அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் அவர் கடைசி நாள் இருந்திருப்பார். ஆனா அவர் மறந்துட்டார், நான் தான் ராஜா. பெருமை தான் வந்துருச்சு, மேட்டிமை வந்துருச்சு. எப்படி மேட்டிமை வந்துச்சு, எப்படி பெருமை வந்துருச்சுன்னு இதை கொஞ்சம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறப்போ ரொம்ப ரொம்ப அற்ப காரணங்கள் தான். எப்படி இருந்திருக்கும்னு சொன்னேன்னா, இவர் ராஜா ஆனோன்னு கூடவே இருப்பானுங்க, அல்ல கைங்கன்னு சொல்லுவாங்க. சாரி, லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுனதுக்காக நான் மன்னிச்சிருங்க. அல்ல கைங்கம்பாங்க, இல்லைன்னா இந்த மகஸ்துதி பாடுறவனுங்கன்னு இருப்பானுங்க கூடயே, எப்பவும் ஜால்ரா கேஸுங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்களா உங்களை சுத்தி? ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு குழி வெட்டுறது அவனுங்கள தான் இருப்பானுங்க. பிசாசெல்லாம் அப்புறம் தான், அவனுக்கு பிசாசு ஏஜென்ட்டுங்க தான். என்ன பிரதர்,
எப்படி பிரதர் இப்படி நல்லா ஸ்மார்ட்டா இருக்கீங்க, இந்த வயசுலயும் சின்ன பையன் மாதிரி நீங்க பேண்ட் சட்டையை போட்டுட்டு வர்றதை பார்த்தா உடனே அங்கேயே நிறுத்து. நீ ஸ்கூல் பேக் கொடுத்தீங்கன்னா நான் என்ன ஸ்கூலுக்கா போக முடியும்? நிறுத்தியா, என்ன மேட்டர்னு கேளுங்க, அடுத்த டைம் வரமாட்டான். அந்த மாதிரி இவர் சவுல் ராஜா பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் மேன்மை பாராட்டி மேட்டிமைப்படுத்தக்கூடிய அல்லக்கைகள் ஏகப்பட்ட பேர் அவரை சுத்தி இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் அநேகம் உண்டு. ஏன்னு கேட்டா அவரே சொல்றாரு, அந்த அதிகாரத்துல பின்னாடி படிச்சு பாருங்க, இதெல்லாம் ஏன் எடுத்த அப்படின்னு சொல்லி அவர் இதனால இதனால ஆண்டவராகிய தேவன் மிக மிக व्यसனப்பட்டார், கோவப்பட்டார், அதனால உன்னுடைய ராஜ்யத்தை அவர் தள்ளி போட்டார் அப்படின்னு அவன் கதறி அழுவான். இல்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப 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 என்ன சொல்றது, ஒரு ராஜாவோட தோரணையில பேசுவார் அவர். இதுல என்ன பெரிய தப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க சாமுவேல், நான் எல்லாம் கொண்டு வந்தது ஆண்டவருக்கு பலியிடத்தானே, இதனை நானா வெட்டி சாப்பிட போறேன் அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணுவான். அப்ப சாமுவேல், நிறுத்து, நான் சொல்வதை கேள், என்னிடம் ஆண்டவராகிய தேவன் பேசினதை உனக்கு நான் சொல்லிவிட்டான்னு போகத்தான் வந்திருக்கிறேன், கேள் அப்படின்னு. என்ன சொல்லுங்க அப்படின்னு. உன்னுடைய ராஜ்யம் ஆண்டவர் தள்ளி போட்டு விட்டார், வேற ஒரு ராஜாவை நியமிக்க போறாருன்னு அப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு என்ன, உன் வேலை போச்சியா, இந்தா புடி டெர்மினேஷன் லெட்டர், இப்போ போ தெருவில் போய் தேடு வேற வேலைய. கரெக்டுங்களா? சண்டை போடுறப்ப நம்ம ஆளுக்கெல்லாம் உரைக்காது. கூப்பிட்டு ஹெச்ஆர் கூப்பிட்டு, இந்தா வேலை கிடையாது, கிளம்பு, நீன்னு என்ன ராவடித்தனை பண்ண நீ நேற்றுக்கு நைட்டு, கிளம்பு அப்படிங்கிறப்பதான் அழுவான், காலை பிடிச்சி ஐயோ தெரியாம பண்ணிட்டங்க அப்படின்னு. ஆனா சண்டை போடுறப்போ பெரிய மாவீரன் மாதிரி சண்டை போட்டிருப்பார். இந்த அறிவு அப்ப இருந்திருக்கணும் இல்லையா? அப்போ இவன் வந்து கதறி அழுதுட்டு சொல்லுவான், நான் இது நான் பண்ணல, ஜனங்க எல்லாம் சுத்தி இருந்தாங்க, அதனால ஜனங்கள்லாம் சுத்தி இருந்தது வந்து என்ன பண்ண சொல்லும்படி சொன்னாங்க, அதனாலதான் பண்ணுனேன், இல்லைன்னா ராஜ்யமே கைவிட்டு போயிரும், நான் பயந்துட்டேன் அப்படின்னு ஜனங்க மேல பழிய தூக்கி அழகா போட்டான். ஆனா ஆண்டவர் எந்த ஜனங்களையும் பிளேம் பண்ணல தெரியுங்களா? இவன் ஒருவனை தான் குற்றம் சாட்டினார். ஏன்னா நீ தான் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, உன்னைத்தான் நான் நியமித்திருக்கிறேன், உன்னிடம் தான் அந்த தெய்வீக காரியத்தை குறித்து நான் கலந்து ஆலோசித்திருக்கிறேன், உனக்கு தான் அந்த தெய்வீக திட்டங்களை குறித்து நான் வெளிப்பாடை தந்திருக்கிறேன், இந்த ஜனங்களை நடத்தும்படி உன்னை ராஜாவாக நியமித்தால் நீ இந்த ஆடுகளையா குற்றம் கூறுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனை நிராகரித்து விட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சவுல் ராஜாவோட கதையை குறித்து மட்டும் பேச வரல. அவரை அபிஷேகம் செய்த ஆண்டவர் என்னையும் உங்களையும் அபிஷேகம் செய்திருக்கிறார். எதற்காகன்னு கேட்டா, அதே மாதிரி தெய்வீக திட்டங்கள், தெய்வீக காரணங்கள், தெய்வீக சித்தங்கள், அந்த தெய்வீக சித்தத்தையும் தெய்வீக திட்டத்தையும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க கார் வாங்கிட்டு ஓட்டுறதும், ஒரு சைக்கிளுக்கு பதிலாக ஸ்கூட்டர் வாங்குறதும், வாடகை வீட்டுக்கு பதிலாக சொந்த வீடு வாங்குறதும் தெய்வீக திட்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அற்ப விசுவாசிகளை கேளுங்கன்னு சொல்லுவார் இல்லையா ஆண்டவர், அதே தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா இந்த உலகத்துல நீங்க வாழ்வதற்கு எல்லா தேவைகளும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக அள்ளி அள்ளி தருகிற தேவன், வானத்தின் பணிகளை தொடர்ந்து இடம் கொள்ளாத அளவுக்கு என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருக்கு நீங்க கற்றுத்தரீங்களா உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு? நீங்க கேட்டுதான் கொடுப்பாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க கேட்காமலே கொடுக்கக்கூடிய வசனங்கள் தான் நான் இப்ப சொன்னது. உபாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், 1-13 வரை. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளைகள். அதை குறித்து தான் நாம் விண்ணப்பிக்க வேண்டும், அதை குறித்து தான் நாம் ஆலோசிக்க வேண்டும், அதை குறித்து தான் நாம் தியானிக்க வேண்டும், அதை குறித்து தான் நாம் ஒவ்வொரு நாளிலும் சிந்தனையில வாழ வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம ஜனங்க அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், நாய்க்குட்டி வேணும், பூனைக்குட்டி வேணும், அது எதுன்னு பேசுறாங்க இல்லைங்களா? அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுங்களா? ஏன்னா 2வது பகுதி என்ன, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆல் திங்ஸ் வில் பி ஆடட் டு யூ ஆங்கிலத்தில் ஒன்றும் நல்லா வருது. அப்ப இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்னலாம் உங்களுக்கு தேவை இருக்கிறதோ அவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் தருவேன், அது ஏன் பொறுப்புப்பா, முதல்ல இருக்கு பாத்தியா, அதுதான் உன் கடமைன்னு சொல்றாங்க. நம்மால் அதை விட்டுட்டு இதுதான் தெய்வீக சித்தம், இதுதான் தெய்வீக திட்டம்னு அதை குறிச்சே பேசிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அப்படிதான் எல்லா திருச்சபைகளும் கெட்டு சீரழிஞ்சு போயிருக்குது. காரணம் என்ன? ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங். வேலை இல்லாதவன்லவா ஆண்டவர் வேலை கொடுப்பாரு. நீ ஆண்டவர்கிட்ட வரலன்னாலும் உன் கஷ்டத்தை தெரிஞ்ச ஆண்டவரே கொடுப்பாரு வேலை. ஆனா வேலை இல்லாதப்போ நீ எப்படி பிஹேவ் பண்றன்னு ஆண்டவர் அங்க சைலண்டா நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி ஜெபிக்கிறியா? அதே விசுவாசத்தோட இருக்கியா? அதே மாதிரி தேவ மகிழ்ச்சியில் இருக்கியா? அதே மாதிரி வேதாகமத்தை வாசிக்கிறியா? அதே மாதிரி
நீ வந்து விதவுட் கிவிங் அப், அதாவது விட்டு விடாதபடி நீ வேலை தேடுறதுல முயற்சியில் இறங்குறியா, எல்லாம் சைலண்டா நோட் பண்ணிட்டே இருப்பார். பிச்சை எடுக்க விட மாட்டார் உன்னை. பசி பட்டினியில நீ வாடி போய் மரணம் அடைய விட மாட்டார். உன் பிள்ளைகள் எல்லாம் தெருவில் போய் நின்று பிச்சை அம்மா தாயேன்னு கேட்குற அளவுக்கு விட மாட்டார். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னு உன்னை பிரின்சிபல் கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு ஒரு நாள் விட மாட்டாரு ஒரு விசுவாசி. அதாவது சங்கீதம் 37 அதிகாரம் 23 வசனத்துல தாவீதுக்காரன் சொல்றாரு, அந்த நாட்கள்ல ஐ வாஸ் யங், நான் இளையவனா இருந்தேன், இப்போ முதிர்வனா மாறிவிட்டேன், ஐ எம் ஓல்டு, பட் ஒரு நீதிமான் கோதுமைக்காக அப்பத்துக்காக பிச்சை எடுத்து நான் பார்த்ததில்லை. I've never seen the righteous begging for bread. You will lack nothing னு வேதம் சொல்லுது, தெரியுங்களா? ஒன்றிலும் குறைவுபடாது இருப்பீங்கள். இன்னைக்கு தெய்வீக சித்தமும் தெய்வீக திட்டத்தையும் எதைத்தான் தேடி போகுது? இப்போ இவன் எதை தேடி போனான்? சவுல் ராஜா பொருளாதாரத்தை தேடி போனான். கண்கள் போயிடுச்சு பொருள் மேல. விலை உயர்ந்த பொருட்கள், விலை உயர்ந்த கற்கள், விலை உயர்ந்த கழுத, மாடு, ஆடு எல்லாம் நல்லா இருக்கக்கூடியதெல்லாம், ஐயோ இதெல்லாம் போய் கொல்லணுமா அப்படின்னு பொருட்கள் மேல கண்ணு போயாச்சு. போன மாத்திரத்திலே சுவாபம் மாறி போச்சு. சுவாபம் மாறின மாத்திரத்திலே தேவ ஆவி அவனை விட்டு தூரமாய் போயிட்டது. அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய தெய்வீக சித்தமும் திட்டமும் அந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டது. ஹலோ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை, முதலாவது உங்க தெய்வீக திட்டம் தெய்வீக சித்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அட்லீஸ்ட் சவுலுக்காவது அங்க அறிவிக்கப்பட்டது. அந்த மாதிரி உங்களுக்கு கதவு தட்டு ஆண்டவர் அறிவிக்க மாட்டார். நீங்க தான் தேடி போகணும், ஆண்டவரிடம் போய் கேட்கணும். முதல்ல நம்ம ஆளுங்க வந்து அதுலயே வந்து ரொம்ப வீக். தெய்வீக திட்டம் தெய்வீக சித்தத்தையே அவங்க வந்து தேடி போகல. நிறைய பேர் இன்னும் அதுலயே இருக்காங்க, எல்கேஜிலேயே இருக்காங்க. சரி, சில பேர் அறிஞ்சுக்கிட்டாங்க, சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பின்பே அந்த தெய்வீக திட்டத்துக்காகவும் தெய்வீக சித்தத்துக்காகவும் நீங்க என்னத்தை செய்தீங்க? எபேசியர் 5 அதிகாரம் 17 வசனத்தை அதை தான் சொல்லுது. ஆண்டவரோட நம்ம மன்றாட்டுதல் செலுத்தி, ஆண்டவரோடு கூட நாம் சம்பாஷித்து, அவருடைய காரியங்கள் திட்டங்கள், என் வாழ்க்கையில என்ன சித்தத்துக்காக என்னை அழைத்திருக்கிறீர், படைத்திருக்கிறீர், அனுப்பியிருக்கிறீர் என்ற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாம், தேவனோடு கூட சம்பாஷித்து. சரி, அப்படியும் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதற்கு பின்பு அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்சு போயாச்சு, பாய் பாய் அப்படின்னு நீங்க வீட்டுக்கு போறது இல்ல. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரோடு கூட சம்பாஷணையிலேயே இருக்கணும். கர்த்தாவே இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? இவரை நிராகரிச்சுட்டு இன்னொரு ராஜாவை கொண்டு வந்தாரு பாருங்க. அந்த ராஜா இந்த சுவாபத்துல தான் இருந்தார். அவருக்கும் தெய்வீக திட்டமும் தெய்வீக சித்தமும் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலின் ராஜாவா உன்னை நான் உயர்த்துவேன்னு. அவர் எப்படி வேலை செஞ்சார் தெரியுமா? கர்த்தர் கூட தியானத்துக்கும் போயிடுவாராம். அந்த கூடாரத்துக்கு, ஆசரிப்பு பெட்டி இருக்கும், அந்த கூடாரத்துல தான் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு சாலமோன் தேவாலயம் எல்லாம் கட்டப்படல. தியானத்துக்கும் போயிடுவாராம். ஒரு நாள் 7 முறை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து அவர் ஆண்டவருடைய வார்த்தையில தியானமா இருந்தவராம். வார்த்தையில தியானமா இருந்தாருன்னு என்ன? அவருடைய திட்டத்திலும் சித்தத்திலும் தியானமா இருந்தாராம், கவனமா இருந்தாராம். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை ரொம்ப கவனமாய் பணியாற்றினாராம். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வந்துடக்கூடாதுன்னு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தாவீதோட சரித்திரத்துல அவர் எந்த விதமான போரையும் அவர் தோத்து போனதாக சரித்திரமே இல்லையா. எல்லாத்துலயுமே வின் தான், விக்டரி. ஒரே ஒரு இடத்துல தான் வந்து தவறி போயிட்டாரு. அது காரணம் என்னன்னா, மத்தியான நேரத்துல போய் சண்டை போடுறதுக்கு அங்க போர் நடந்துட்டு இருக்கு, இவர் தூங்கிட்டு மாடியில நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த அம்மாவை பார்த்து எல்லாம் நாசமா போச்சு. அந்த ஒண்ணுதான். அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல, ஒரு கொலை பண்ணிட்டார், ஒரு இன்னசென்ட். அதையும் அந்த ஒரு காரியத்துக்காக அவர் எப்படி மனம் வருந்தினாருன்னு சங்கீதம் 51 எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். சவுல் ராஜா மாதிரி வாக்குவாதம் பண்ணல. ஆண்டவரை போய் தாழ்த்தி, பரிசுத்த ஆவியானவர் என்னிடமிருந்து எடுத்து விடாதிருங்கள். அந்த அளவுக்கு வெளிப்பாடு கிடைச்சது அவருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடெல்லாம் அவருக்கு கிடைச்சது. பரிசுத்த ஆவியானவரை எடுத்திடாதீங்க, என்னோட இருக்கிறவர், என் மேல இருந்து என்னை வழி நடத்துகிறவர் அப்படியெல்லாம் சொல்லி அங்க அவர் மனம் வந்து வெசனப்பட்டதெல்லாம் நீங்க பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் வெசனப்பட்டது உண்மைதான், ஆனால் இவன் வெசனப்படல. இவன் ரொம்ப வந்து ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான், என் மேல ஒரு தப்பு இல்லை தெரியுமா. ஆனா தாவீது ராஜா அப்படி சொல்லல, வெசனப்பட்டார். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய வெசனத்தை மாத்திக்கிட்டார், மாத்தி அவர் ஆசீர்வதிச்சார். இன்னொரு உதாரணம் புதிய ஏற்பாடுல இருந்து பார்க்கலாம். அதே போல இங்க புதிய ஏற்பாடுல பார்ப்பீர்களானால் எல்லாத்துக்கும் தெரிந்த பாத்திரங்கள் தான். யூதாசும் பேதுருவும், இவங்க 2 பேரும் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசி சில மணி நேரங்களில் கர்த்தர் இயேசுவை சிலுவையில் அறையும் முன்பே ஒரு பக்கம் பேதுரு நிராகரிக்க, he denied 3 times, 3 முறை கோன்னு கோழி கூனப்பதான் அவருக்கு கொஞ்சம் பல்ப் எரிஞ்சது தலையில. அப்புறம் திரும்பி பார்த்தாரு, இயேசு கிறிஸ்துவையும் இவரை பார்த்தார்.
2 பேரும் அந்த ஐ கான்டாக்ட் என்று சொல்வார்கள், கண்ணோட கண். அங்க எண்ணத்தை அவர் பேதுரு பார்த்தார் என்று தெரியவில்லை. உடனடியாக தன்னுடைய மதியினத்தை உணர்ந்து அங்கே ஒரு பைத்தியக்காரனை போல, ஒரு பித்தனை போல அவர் அழுது அங்கே ஓடுகிறார். அதே போல யூதாஸ், எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க நேரம் யூதாஸ் போய் ஒரு கயிறு எடுத்துட்டு மரத்துல தொங்கிட்டாருன்னு. கிடையவே கிடையாது. உங்களுக்கு நான் வேற செஷன்ல அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. யூதாஸ் உடனடியாக சாகலைங்க. உயிர் தெழுந்து இயேசு கிறிஸ்து வந்தார் பார்த்தீங்களா, அங்க ஒரே ஒரு சீஷன் தான் குறைந்தார் அப்படின்னு இருக்கு. அது அவர் பேர் தோமா. அப்படின்னா உயிர் தெழுந்து இயேசு கிறிஸ்து அந்த அறைக்குள்ள வந்தப்போ அந்த கதவு மூடி இருந்தது, அதற்குள்ளே நுழைந்து வந்தப்போ யூதாஸ் அங்கே இருக்கிறார். அதற்கு பின்பே நல்ல ஆலோசனை பண்ணி அவர் போய் அதுக்கப்புறம் தொங்குனார். சரி, அதை குறிச்செல்லாம் அப்புறம் பேசலாம். இப்ப இங்க எதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறோம்னு கேட்டா, ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட ராஜாக்கள் இவர்கள். ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுல இருக்கு. இரவு முழுவதும் இயேசு கிறிஸ்து ஜெபித்து அடுத்த நாள் அவர் கடந்து சென்று 12 சீஷர்களை அவர் தேர்வு செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தேவனோடு கூட, பிதாவோடு கூட சம்பாஷித்து கலந்து ஆலோசித்து அவர் இப்படியாக இந்த சீஷர்களை அபிஷேகித்து அவர் அழைக்கிறார். அந்த அபிஷேகத்தை அவர்கள் பாதுகாத்தார்களா? கிடையவே கிடையாது. ஒருத்தர் கூட பாஸ் ஆகல. எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? சிலுவின் அண்டையில யார் இருந்தா? பெண்கள், ஸ்திரீகள் தான் இருந்தாங்க அங்க. நிறைய மேரிஸ் இருந்தாங்க அங்க. மேரி, மார்த்தா, மேரி மேக்தலின், அப்புறம் அன்னை மரியாள், எல்லாம் மேரிஸும் இருந்தாங்க. நிறைய மேரி கூட்டம் தான் இருந்துச்சாங்க. யோவான் சீஷன் மட்டும் இருந்தார். ஏன் தெரியுங்களா? அவங்க அப்பாவுக்கு செல்வாக்கு உண்டு ரோமர் அரசாட்சியில. அதனால அவரை ஒரு பய தொட மாட்டான். அதனால அந்த தைரியத்துல நின்னாரு. எல்லா சோல்ஜர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு. மற்றவங்களாம் எங்க போனாங்க? தெரிச்சு எட்டி குச்சி ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. முதல்ல கத்தி எடுத்தது பேதுரு, முதல்ல ஓடினது அவர் தான். எப்படி ஆண்டவருடைய மனம் எப்படி நொறுங்குண்டு போயிருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலுவை நண்டையில பாக்குறாரு. 3.5 வருஷம் இவர் கூடயே தான் சுத்திட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒரே தட்டுல சாப்பிட்டாங்க, ஒரே இடத்துல எல்லாம் படுத்து உறங்கினாங்க, ஒரே இடத்துக்கு ஊழியத்துக்கு போனாங்க. எவ்வளோ பிரச்சனைகளை ஒரே இடத்துல இருந்து தான் சந்திச்சாங்க. குறிப்பா யாக்கோபு, யோவான் மற்றும் பேதுரு பார்த்தீங்கன்னா அங்க மோசே எலியாவோட பேசிட்டு இருந்தது, தேவனுடைய குரலை கேட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அனுபவங்களுக்குள்ளெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் கடந்து சென்றார்கள். என்னாச்சு இப்போ? தன்னுடைய அபிஷேக ராஜரீகத்தை அவர்கள் இழந்து போனார்கள், மறந்து போனார்கள். இன்னைக்கு எதற்காக இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம்? அதே போல தேர்ந்தெடுக்கிறப்போ யூதாஸ் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர்கிட்ட எந்த பிழையும் இல்லை, அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கிறாரு. 3.5 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்து ஊழியம் பார்க்க அவருக்கு பணத்து மேல ஆசை போயிடுச்சு. தன்னுடைய ராஜரீக அபிஷேகத்தை மறந்து போனார். ஆண்டவருடைய சித்தத்தை நிராகரித்தார். ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிராக தன்னுடைய புத்தி சுவாதியத்தை அவர் இப்படியாக மாற்றிக்கொண்டார். ஏன்? தன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி. சவுலும் அதே பிரச்சனை தான், யூதாஸுக்கு அதே பிரச்சனை தான், பேதுருக்கும் அதே பிரச்சனை தான். ஆனா இது தாவீதுக்கு அதே பிரச்சனை தான். ஆனா 2 பேர் தப்பிச்சுட்டாங்க, 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. சவுலும் யூதாஸும் மாட்டிக்கிட்டாங்க, நம்ம தாவீதும் பேதுரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. எதனால தெரியுங்களா? மனம் திரும்புதல். அவ்வளவுதான் செய்தார்கள். மனம் திரும்பி ஆண்டவரோடு கூட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிறப்போ அவர் எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் சரி மன்னித்து மறக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தெரிந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 8:12 அதைத்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 11:18, 1 யோவான் 1வது அதிகாரம் 7-10 வசனங்களையும் அப்புறமாக நீங்க இந்த மெதுவா வாசித்து பார்த்துக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எது கொடுக்குறேன்னா என் சொந்த கதை இல்லை, யாரோ கதையும் பேசிட்டு இல்லை, வேதாகமத்திலிருந்து தான் பேசிக்கிட்டு வரோம் இல்லைங்களா? அப்போ இந்த கதையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப யூதாஸ் இஸ்காரியாத் வழி தவறி போன மாதிரி, ஒரு சவுல் ராஜா வழி தவறி போன மாதிரி நீங்களும் வழி தவறி போயிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. என்ன பிரச்சனை நீங்க கேளுங்க. இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நான். தேவனுடைய மனசு எப்படி நொந்து போகுதுன்னு நீங்க சொல்றேன் கேளுங்க. நீங்க திரும்பி ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேங்கிறப்ப அவர் மனசு நோகாதுங்க, மனசு குளிர்ந்து போகும். அதாவது என் பையன் என் மக இப்படியாக அவள் தன்னுடைய குற்றத்தை தெரிந்து கொண்டு அறிக்கை செய்து என்னோட ஒப்புரவாகும்படி வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மனதுருகுவார். அதற்கு அந்த ஊதாரி மகன் என்கிற அந்த ஓமை தான், பேரபிள் ஆஃப் ப்ராடிகல் சன், அதுதான் உதாரணம். அவங்க அப்பா கிட்ட இடம்லாம் கேட்க வரல, சொத்தெல்லாம் கேட்க வரல,
ஒரு வேலைக்காரனா ஓரமா உட்காந்துக்கிறேன், பண்ணி சாப்பிட்றத சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நான் பண்ணி மாதிரி ஆயிட்டேன், ஒரு மனுஷனா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைலாக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரான், ஸ்கிரிப்ட் எழுதிட்டு. நல்லா வாசித்து பாருங்க, அவன் ஒரு வார்த்தை கூட பேசல, ஓடி போய் அவர் கட்டி அணைச்சு இவர் பேச ஆரம்பிச்சிட்டார், தகப்பன். அதுதான் அவருடைய அன்பு உள்ளம். அதனாலதான் பேதுருவும் தாவீதும் தப்பிச்சாங்க. பேதுரு அப்படியே அழுதுட்டு ஓடினார் பாருங்க, அதுதான் ரிப்பென்டன்ஸ். நான் பழைய தொழிலுக்கே போறேன், இனிமேல் நான் இயேசு கிறிஸ்து மூஞ்சிலே எப்படி முழிக்கிறதுன்னு போயிட்டாரு. 3 நாட்கள் சியோல இருந்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து வந்து மரியா மக்தலேனை பார்த்து, அப்போஸ்தலர்களிடம் போய் சொல்லு, சீஷர்களிடம் பேதுருவிடமும் போய் சொல்லுன்னு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அவருக்கு. அவர் அழுகுரல் எல்லாம் கீழே இருந்து கேட்டுட்டு இருந்தார் அவர். அப்படிதான் நீங்க அழுகிறப்போ ஆண்டவராகிய தேவன் அதை நிராகரிப்பதில்லை, அதை கேட்டு அவர் இப்படியாக உங்களோடு கூட வந்து ஒப்புருவாக ரெடியா தயாரா இருக்கிறார். ஆனால் சவுலும் இவனும் நம்ம யூதாசும் பண்ண குற்றம் என்ன தெரியுங்களா? கடைசி வரைக்கும் அவங்க குற்றத்துல அவனுங்க ஒத்துக்கவே இல்லை. வேசியோட போய் அந்த குறி கேட்பானே தவிர ஆண்டவர்கிட்ட போய் ஐயா என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்க மாட்டாரான். கடைசியில் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா மரணம்? ஒருத்தன் இது இது நல்லா இன்ஜூர் ஆயிடுச்சு செஸ்ட்ல, அப்போ சாவு வரல. இவர் என்ன பண்றாரு, அந்த ஈட்டிய குத்தி அது மேல குதிக்கிறாரு, சூசைட். அப்பவும் உயிர் போலங்க. அப்புறம் வழி பயணத்துல எவனோ ஒருத்தன் போன ஒரு அமலேக்கியம் வந்து வாழை வச்சு நல்ல கழுத்துலயே நச்சுன்னு போட்டான், அதுக்கப்புறம் தான் இறந்தாரு. என்ன கொடிய மரணம் பாத்தீங்களா? தேவையா அதெல்லாம்? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்னவா இருக்குது? இப்படிப்பட்ட பாதையில போனாலும் சரி, நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க மாட்டேங்கிற ஒரு மதியினன்னு சொல்றதா, இல்ல அது குருட்டாட்டம்னு சொல்றதா, இல்ல மூடத்தனம்னு சொல்றதா, இல்ல பிசாசோட அண்டையில பிசாசோட வலையில மாட்டி இப்படியாக அவர் சிக்குண்டு தவிக்கிறார்கள் என்று சொல்லுவதா? இது எல்லாமே என்ன சொல்லுவதுன்னு கேட்டா நொண்டி சாக்கு, லேம் எக்ஸ்கியூஸ் என்று சொல்லுவேன். ஏன்னா வேதாகமத்துல நீங்க தப்பி செல்ல வழி செய்து தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அந்த தப்பி சென்று வழி செய்து தரக்கூடிய ஆவியானவர் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த உணர்த்துதலுக்குள் நடத்ததான் செய்கிறார். ஆனால் அந்த குரலுக்கு நாம் செவி சாய்ப்பதில்லை. செவி சாய்த்தாலும் அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடப்பதில்லை, வணங்கா கழுத்தாக இருக்கிறோம். கேட்டால் நான் குழம்பி போயிருக்கிறேன், அடியேன் யோசித்து வருகிறேன், யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த நாள் உங்க கதையை முடிஞ்சு போயிடும். சவுலுக்கு அப்படிதான் ஆச்சுங்க, ஒரு நைட்லயே கதை முடிஞ்சு போச்சு. வேசிக்கிட்ட போறோம், சில மணி நேரங்கள்ல போர் வருது, போட்டு தள்ளிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. யூதாஸ் இஸ்காரியோத்து அப்படித்தாங்க, உயிர் தெழுந்த இயேசுவை பாக்குறான், போய் அவர்கிட்ட ஒப்புரவாக முடியாதா? அப்போஸ்தலர்ல எடுத்து படிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் கேட்கிறப்போ. இன்னைக்கு உங்க நிலைமை என்னவா இருக்குது அன்பு சகோதர சகோதரியே? ஆண்டவருடைய, நான் முடிக்க போறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கு ஆண்டவர் எதை குறித்து, நீங்க எல்லாம் பழைய ஏற்பாடு கதையை இவர் பேச போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பழைய ஏற்பாடு தான் பேசுறோம், புதிய ஏற்பாடு தான் பேசுறோம். இன்னைக்கு சவுலா இருக்கிறீங்களா இல்ல தாவீதா இருக்கிறீங்களா? யூதாஸா இருக்கிறீங்களா இல்ல பேதுருவா இருக்கிறீங்களா? இல்ல பழைய ஏற்பாடுல நோவாவோட கூட இருக்கக்கூடிய அந்த துர்யனம் படைத்த சந்ததியா இருக்கிறீங்களா? இல்ல ஆண்டவருக்கு பிரியமான நோவாவா, ஈனோக்கா இருக்க விரும்புறீங்களா? இந்த தீர்மானம் உங்க கைகளிலே ஆண்டவர் விட்டு விடுகிறார். தேவனாகிய ஆண்டவர் உங்களை வழி நடத்தட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட உம்முடைய இருதயத்தை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் விட்டு விடுகிறோம். மனம் திரும்பி மோடு கூட வந்து ஒப்புரவாக நாங்கள் தயாராக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தின ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து அடிபணிந்து நடக்க தயாராக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் ஆன்போர்டு அழைத்துட்டு வாங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் போடுங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் போடுங்க. எல்லாத்துக்கும் தெரியட்டும், இங்கே நம்ம நல்ல காரியங்களை தான் பேசி கொண்டு வருகிறோம். ஆண்டவரோடு கூட இணைந்து நடந்து எப்படி பரிசுத்த ஜீவியத்தில் வெற்றி கொள்வது. பரிசுத்த ஜீவியத்தில் வெற்றி கொண்டால் பொருளாதாரத்திலையும் வெற்றி கொள்வீர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம், மாற்று கருத்தே கிடையாது. அதோடு கூட இன்னொரு முக்கியமான ஒரு டியூட்டி, கடமை உங்களுக்கு இருக்கிறது. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரங்க ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்க ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் கூட ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதை தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் மற்றும் செல்லுங்க. யார் இந்த மனுஷங்கிட்டையும் போய் நேரத்தை வீண் பண்ணாதீங்க. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறப்போ தேவன் செவிசாய்த்து உங்க தேவைகளை சந்திப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இணைந்திருங்கள். நாங்கள் மிக சமீபத்தில் வந்து 7வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.